ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எப்படிப்பா நல்லா இருக்கிறது? இந்த குறை சொல்கிற உலகத்தில் வாழ்கிறோமே ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், இப்போ கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் ஒரு கழுதையை வளர்த்துட்டு வருவாங்க. அந்த கழுதையை ஒரு நாள் விற்றுடலான்னு முடிவு பண்ணி பையன் ராஜுவை கூட்டின்னு சந்தைக்கு கிளம்புவாங்க. இப்படி போகும்போது அந்த பாதையில் வந்த ஒருத்தர், என்னப்பா நீங்கள் 2 பேரும் லூஸா, கழுதையை வச்சுன்னு நடந்து போகிறீங்களே, அது மேலே ஏறி சவாரி பண்ணலாமேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட அப்பா பையனை தூக்கி கழுதை மேலே உட்கார வச்சுன்னு சவாரி பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையில் சில பேர் இந்த காட்சியை பார்த்துட்டு, பார்த்தியா அந்த பையனுக்கு எவ்வளோ திமிரு, அவங்க வயசான அப்பாவை நடக்க வச்சுட்டு அவன் பாரு கழுதை மேலே ஏறி போகிறானேன்னு திட்டுவாங்க. இதை கேட்ட அப்பா அந்த பையனை கீழே இறக்கிட்டு அவங்க அப்பாவே அந்த கழுதை மேலே ஏறி சவாரி பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இதை பார்த்தா சில பெண்கள், பார்த்தியா சின்ன குழந்தைய நடக்க வச்சுட்டு இந்த ஆள் கழுதை மேலே ஏறி ஜாலியாக போகிறானே, அந்த சின்ன பையனை தூக்கி அந்த கழுதை மேலே உட்கார வச்சுன்னு போகலாமே, அந்த பையனை பாவம் நடக்க வச்சு போகிறாங்களேன்னு திட்டுவாங்க. இதை கேட்ட அப்பா அந்த பையனையும் தூக்கி கழுதை மேலே உட்கார வச்சுன்னு சவாரி பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அந்த பாதையில் வந்த ஒரு பெரியவர், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாப்பா, அந்த கழுதையும் ஒரு ஜீவன் தானே, அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது தானே, ஏன் இப்படி கொடுமை பண்ணுறீங்க, மனசாட்சி இல்லையா, அது மேலே ஏறி நீங்கள் சவாரி பண்ணுற பதில் நீங்கள் அதில் தூக்கிட்டே நடந்து போகலாமேன்னு திட்டுவாங்க. இப்படி சொன்னதுனால 2 பேரும் கீழே இறங்கிட்டு ஒரு மரக்கட்டைக்கு அந்த கழுதையை கால் கட்டி 2 பேரும் தூக்கிட்டு போவாங்க. இப்படி நடந்து போகும்போது எல்லோரும் சிரிக்குவாங்களாம். அப்போது கழுதைக்கு கட்டியிருந்த கயிறு கட்டாகி அந்த கழுதை ஒரு பள்ளத்தில் விழுந்துரும். அப்போ அதை பார்த்து விவசாயி, ஐயோ என் கழுதை போச்சே, எனக்கு வர வேண்டிய பணமும் போச்சே, எல்லாம் போச்சேன்ட்டு விவசாயி ஜோராக அழுந்தாராம். அழுந்துட்டு, பின்னாடி பேசுகிறவங்க பேச்சுக்கெல்லாம் நான் காது கொடுத்தது தப்பாச்சு, இப்போ என் வாழ்க்கையே என் சந்தோஷமே போச்சேன்னு கவலைப்பட்டானா. இதை மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே இந்த உலகம் குறை சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு என்ன தோணுதோ அது செய்கிறது நல்லது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.